Hi friends, welcome to Mek'skitchen. இந்த வீடியோவில் ஹெல்த்தியான கருப்பட்டி காஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான காஃபி. சரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் நான் கருப்பட்டி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது பனை வெல்லம்னு சொல்லுவாங்களே அது. 2 ஸ்பூன் காஃபி தூள், அதாவது ஃபில்டர் காஃபிக்கு போடுற காஃபி தூள் சிக்கரி கலந்தது, 2 கிளாஸ் வாட்டர், 1 டம்ளர் பால் தண்ணி சேர்க்காமல் காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தேவை. இதுக்கு காஃபி தூள் நான் நர்சஸ் காஃபி தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கிடைக்குமோ எடுத்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் காஃபி தூள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ 2 கிளாஸ் தண்ணி நான் இதில் ஊற்றிக்கிறேன். நான் 2 டம்ளர் காஃபி போட போகிறதால 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த 2 டம்ளருக்கு இந்த கருப்பட்டி போதும். நீங்கள் எத்தனை டம்ளர் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கருப்பட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சு அது நல்லா பொங்கி வருது. இப்படி நல்லா கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். அந்த கருப்பட்டி வாசனை நல்லா வரணும் கரைஞ்சு. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சதால இப்போ நான் இதில் அந்த 2 ஸ்பூன் காஃபி தூள் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை இது கூட இப்போ சேர்த்துக்க போகிறேன். இது சேர்த்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா ஆல்ரெடி தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. காஃபி தூள் போட்டு திரும்ப கொதிக்க வைக்க தேவையில்லை. ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஃபில்டர் காஃபி தூள் தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு. இப்போது இந்த ஆறுன பாலில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதில் இந்த டிகாஷன் நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். அப்படியே கூட மேலாப்பில் உள்ளது சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சதால அந்த காஃபி தூளும் அந்த கருப்பட்டியில் உள்ள டஸ்ட்டும் கீழே நல்லா செட்டில் ஆகிருக்கும். ஸோ மேலாப்பில் உள்ளது அப்படியே சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தனியாக ஃபில்டர் பண்ணி அப்படியே பிளாக் காஃபியாக கூட நம்ம குடிச்சிக்கலாம். நான் பாலில் இதை சேர்த்து குடிக்க போகிறேன், அதனால் பாலில் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த பாலில். இப்போ நான் எல்லா தண்ணியும் நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். வெறும் அந்த காஃபி தூளும் டஸ்ட்டும் மட்டும் தான் இருக்குது. கேமராவில் சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ கருப்பட்டி காஃபி ரெடியாக இருக்குது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒன்று பால் சூடாக இருக்கணும், இல்லைன்னா டிகாஷன் சூடாக இருக்கணும், இல்லைன்னா டிகாஷன் சூடாக இருக்கணும், பால் ஆறி இருக்கணும். ரெண்டுமே சூடாக இருந்ததுன்னா அது திரிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 2 ஆறி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சூடு பண்ணிக்கலாம். கொதிக்க வைக்கக்கூடாது, நம்மளுக்கு தேவையான அளவு சூடு பண்ணிக்கலாம். காஃபி கொஞ்சம் மொத்தமாக போட்டு வச்சுமே ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் நம்ம தேவையானப்போ சூடு பண்ணி குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அது புளிச்சு போயிடும். ஸோ 5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் குடிச்சிடணும். கருப்பட்டி டீ இதே மாதிரி போடலாம். அதாவது காஃபி தூள் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் அதில் டீ தூள் போட்டு இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் குடிச்சிக்கலாம். உங்களுக்கு காஃபி வேணும்னா காஃபி தூள் போட்டுக்கலாம், டீ வேணும்னா டீ தூள் போட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி பாலில் சேர்த்து குடிக்கலாம். கொதிக்க வைக்கக்கூடாது, நல்லா சூடு பண்ணி குடிச்சிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது ட்ரெடிஷ்னல் மெத்தட். இப்போ இன்னும் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலான்னா, கருப்பட்டி சிரப் எடுத்து வச்சுட்டு காஃபி தூள் நம்ம டிகாஷன் போட்டு வைக்கிறோம் இல்லையா, அதை ரெண்டும் தேவையான அளவு பாலில் கலந்து அப்படி கூட நம்ம ஈஸியாக குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டும் சேர்த்து கொதிக்க வைக்காமல் இப்படியே சேர்த்துக்கலாம். இந்த கருப்பட்டியில் பார்த்தீங்கன்னா கலோரிஸ் இல்லாத கார்போஹைட்ரேட்ஸ், அப்புறம் இரும்பு சத்து, ஜிங்க், மெக்னீஷியம், இந்த மாதிரி நிறையா இதில் இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறதால நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப ஜாஸ்தியாகி நம்மளுக்கு அந்த ஜலதோஷம், ஃபீவர்லாம் இருக்கும்போது இது குடிக்கும்போது அதெல்லாம் சீக்கிரம் நம்மளுக்கு குறையும். கருப்பட்டி காஃபி இல்லைன்னா டீ குடிக்கிறதால நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் அதிகமாகும். டெலிவரி ஆனவங்களுக்கு இதை கொடுக்குறதால அவங்க ஃபீட் பண்ணும்போது அது அவங்க குழந்தைங்களுக்கு போகும். ஸோ அவங்க 2 பேருக்குமே ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் அதிகமாக இருந்தால் நம்ம எப்பயுமே ஆக்டிவாக இருப்போம். ஸோ எல்லாருமே கருப்பட்டியை ஏதாவது ஒரு வகையில் நம்ம உடம்புல சேர்த்துக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.